நான் எத்தனையோ மேடைகள் ஏறியிருக்கேன். இன்றைக்கு இது ஒரு வித்தியாசமான மேடை. அரசியலில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பற்றியா இடம் போடுறான் பற்றியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்திலேருந்தே நான் விசுவாசி அல்ல, நான் ஒரு நேர்மையானவன். அவ்வளோதான். எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, பழக்க வழக்கம் அதுதான் முக்கியம். கட்சி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம், நம்முடைய மதம், ஜாதி, அதுக்கு பிறகுதான் கட்சி பார்க்குற வேலை இதெல்லாம் வரும். இது என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சில பேர் கட்சியே உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள். எனக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர், அதே சமயத்தில் மயிலை தொகுதி எம்எல்ஏ வேலு, எனக்கு அவர் ஃப்ளெக்ஸ் வேலுவா தெரியும். அதுக்கு பிறகு அவர் எனக்கு ஃப்ளெக்ஸ் வேலுவா தெரியும். அப்புறம் நண்பராக தெரியும். நான் எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு எதிராக வேலை செய்தவராக தெரியும். ஏன்னா அவர் வேறு கட்சி இல்லையா, அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சே இல்லை. அந்த மாதிரியான விரோத மனப்பான்மையோ இதை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் யாரோடையுமே பழக முடியாது. காரணம் என்னன்னா, மாற்று கருத்து இருக்கும். மாற்று கருத்து இருக்கிறவங்களோட தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும் வாழ்க்கையில். நான் மாற்று கருத்து இருக்கிறவங்களோட வாழ மாட்டேன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே முடியாது உங்களால். அது அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும். மாற்று கருத்து இருப்பவர்களோட ஒருமித்த கருத்து எதெல்லாம் இருக்கோ அதில் ஒத்து போயிட்டே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் இவன் ஒரு லூசியா சண்டைக்காரன் அப்படிம்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. வீட்டுக்குள்ள மாமியார் மருமகளுக்குள்ள அது மாற்று கருத்தா எப்போ யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. டிவியில் அது மாதிரி வச்சா மாமியார் பாருங்க அத்தை பாருங்கப்பா, நான் உனக்கு ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி. ஆனால் வைக்க மாட்டாங்க. அது சும்மா ஒரு ஆற்றாமை, அது சும்மா ஒரு பயம் காட்டுற விஷயம் அது இருக்கும். எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு என் தந்தை சொல்லி கொடுத்தது, உனக்கு யாரோடையாவது மாற்று கருத்து இருக்கும்போது அவங்க உன்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா அன்னைக்கு தான் நீ வெற்றி பெற்றாய் என்ற அர்த்தம் அப்படின்பாங்க. அதுதான் முக்கியம். அதான் வின்னிங் ஓவர் த ஹார்ட்ஸ். நம்ம இடத்த அதை ஜெயிக்கிறோம் இதை ஜெயிக்கிறோம் இல்லை, மனங்களை வென்றவர். நான் இன்னி வரைக்கும் கலைஞர்கிட்ட சீட்டு கிடையாது, கேட்டது கிடையாது. ஆனால் அவர் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை உட்காந்து வச்சுருக்காரு கலைஞர். அதுதான் பெரிய விஷயம். கலைஞர் வீட்டுக்கு நான் போயிட்டு பேசிட்டு வருவேன். கீழே ஒருத்தர் கத்துவான், டே என்ன நான் பாட்டு கட்சிக்காரன் பார்க்க முடியாத உட்காந்துருக்கேன், நீ போகிற பொசுக்குன்னு பார்க்குற உட்கார 2 மணி நேரம் கழிச்சு வர அப்படிப்பான். எப்போ நான் அவர் வீட்டுக்கு போனாலும் ஒன்று முதல்ல கூப்பிடுவார், இல்லைன்னா கடைசியில் கூப்பிடுவார், நடுவில் கூப்பிட மாட்டார். ஏனென்றால் அதுக்கு உண்டான அந்த டைம் அது கொடுப்பார். ஆனால் மாற்றுக்கருத்து நிறைய இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலைஞர் யாரையாவது ஒரு வார்த்தை அவர் நேரடியாக அவர் எழுதிட்டாருன்னா அவன் அரசியலில் உயர்ந்து விட்டான் என்று அர்த்தம். இல்லைன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டார். யார் வேணால் பேசிக்கங்கன்னு விடுவாரே தவிர பேச மாட்டார். இப்போ மேடையில் திண்டுக்கல் லியோனியும் நானும் ரொம்ப நாளாக போராட்டக்காரர்கள். என் கேசட் இருக்குதா அவர் கேசட் இருக்குதாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையே போகுது. சண்டை கிடையாது, எங்கள் பேரை வச்சு நாங்கள் திண்டிவனத்தில் எவன் தூக்க கலத்தில் இருந்தால் கூட ராத்திரி 1 மணிக்கு சிரிச்சுக்கிட்டே ஒன்று கடிச்சிட்டு இருக்கோம் வருமா போய். ஏன்னா அவர் போட்டிருப்பார், பழைய கணவனா புது கணவனா, பழைய வீடா புது வீடா அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பு பட்டி பண்ணுறோம். நம்மளது ட்ராமா எல்லாம் ஆக மொத்தம் எல்லாமே 1 ஹவர். ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன பெருமை என்றால், திண்டுக்கல் லியோனியை முதல்ல அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான். அது நான் தான் என்ன சும்மா கூப்பிட்டு போனேன். டிக்கெட்லாம் வேற ஒருத்தர் தான் போட்டாங்க. அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே தமிழ் மாநாடு, அந்த தமிழ் மாநாட்டில் ஒரு மீட்டிங் தான் பேசினாங்க. அதுக்கு பிறகு அத்தனை மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஏனென்றால் அந்த இன்டர்நெட் ஸோ நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க கடைசியில் ஒரு சுற்றி பார்க்கணுங்கிற கேப்பெல்லாம் பேசும்போதே அப்படியே பார்க்கக்கூடிய ஆயிடுச்சு. ஏன்னா மாதிரி ஒரு டூர் பண்ணார்.
அது என்னன்னா முதல்ல வந்து ஒரு அறிமுகம், அதற்கு பிறகு தன் திறமையினால் வளர்ந்தவர் அவர். அதுக்காக வந்து இல்லை அவர் பேசுறது எனக்கு பிடிக்காது, அந்த கருத்தை ஏற்றுக்கலன்னா விட்டுரு, ஃப்ரெண்டாக இருந்துட்டு போ, அவ்வளோதான். நான் இன்றைக்கும் நான் ஃபுல் வெஜிடேரியனோட என்னால் முனியாண்டி விலாஸில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட முடியும். எனக்கு அதில் எனக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது. நான் என் தட்டில் இருக்கிறது சாப்பிட போகிறேன், அவங்க தட்டில் இருக்கிறது சாப்பிட போகிறேன். அதில் என்ன இருக்குது? இந்த மனோபாவம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலையும் அது மாறிக்கிட்டு வருது. ரகசியமாக சந்திக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா எனக்கு என் கொள்கை, உனக்கு உன் கொள்கை அப்படின்னு